என்னதான் பண்றதுன்னு பார்ப்போம். என்ன பண்றீங்க? டென்ட் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. என்ன பெட்டி அது? மேஜிக் பாக்ஸா? டென்ட் எடுத்து வைக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஆக்சுவலா புதுசா இப்ப வாங்குனது. இது வந்து பிரஷர் வாஷர் கிட். ஓ, வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? அதுவா? இத பார்த்தனா நமக்கு 2 பேட்டரி கொடுப்பாங்க. எதுக்கு? வண்டி கழுவுறதுக்கு. சரி. இது ஹோஸ். இது வந்து ஃபோம் பாக்ஸ். ஒரு இதுல பார்த்தனா அந்த அந்த இது பைப் இருக்கும். அப்புறம் இந்த ஃபில்டர் இது பிரிச்சிடலாம். இந்த ஃபில்டரு, அப்புறம் இது அந்த பைப்பு, இது மேலே சுருக்குறது, பைப் மேலே சுருக்குறது இதெல்லாம் சுருகி நமக்கு என்ன மாதிரி ப்ரெஷர் வரணுன்றது. அப்புறம் இதுதான் மெயின் பார்ட், கன்னு. எவ்வளோ ஆச்சு இது? இது மொத்தமா 1300 ரூபாய். பரவாயில்லையே, 1300 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு கிட்டு கிடைக்குதா? அப்புறம் இதோட சார்ஜர். ஸோ இந்த பேட்டரி நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேட்டரி கொடுத்துறாங்க. ஒரு 1300 ரூபாய் சொன்னீங்க. ஆமா, வர்த்தபலா இருக்குமா? இது வந்து எலி மருந்து சீட்டு. எலி மருந்து வேணுன்றவங்க படிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு ஒரு சுவிட்ச். என்ன இதுல கொஞ்சம் ஃபோம்லாம் வச்சு இதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஃபோம்லாம் இல்லை, எல்லாம் பிளாஸ்டிக் தான். பட் அதுவே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். இதையும் சேஃபாக வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருக்கு. 1300 ரூபாய்க்கு இவ்வளோ பொருள் கொடுத்து ஃபோம் இல்லைங்கிற குறை வேற உங்களுக்கு. பரவாயில்லையே. சரி, ஓகே, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இதை புல் பண்ணி இதை வச்சுட்டு முடிட்டா போதும். இதுதான் இந்த கன்னோட பேரல். ஸ்க்ரூ பண்ணிட்டு கன்னு பார்க்க அழகா இருக்கும். இதுல நமக்கு என்ன மாதிரி நமக்கு ப்ரெஷர் வேணுமோ, இப்போ இதுல வந்து 2 ஹோல் இருக்கு. ஸோ இதில் கொடுத்துருக்குற ப்ரெஷருக்காக ரெண்டு நாசில் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாசில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ சப்போஸ் நமக்கு ஷாம்பு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு இது எங்க ஃபிக்ஸ் பண்ணோம்? 2த்துக்கு நடுவில் வருமோ? வந்து ஃபோம் தான் வேணும் அப்படின்னா இதுல ஃபோம் ஃபில் பண்ணிடலாம். ஃபோம் ஃபில் பண்ணிட்டு இந்த டப்பா உள்ள விட்டு இதுல வந்து இதை பார்த்தோன்னா உள்ள புல் பண்ணோம்னா இங்க லாக் ஓப்பன் ஆகும். டப்பா உள்ள விட்டுட்டு லாக். ஸோ ஃபோம் வச்சுட்டு ஃபயர் பண்ணிட்டே இருந்தா அடிச்சுட்டே இருக்கும். இட்ஸ் கால்ட் பேட்டரி. இந்த பேட்டரியை இங்க வச்சுட்டு புஷ் பண்ணா லாக். அண்ட் அங்க ரிலீஸ் பண்றதுக்கு ஏதாவது பட்டன் இருக்கா? ஆமா, ஓகே. இதை வச்சுட்டு புஷ் அண்ட் லாக். ஓகேவா? இதை ரிமூவ் பண்ணணும்னா இந்த பட்டனை புஷ் பண்ணிட்டு புல் பண்ண வந்துடும். திரும்பி அதை புஷ் பண்ணி நான் செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு வந்தேன். இது தண்ணி இருக்குங்களா? தண்ணியில போட்டேன். மேல அடிக்க போகுது. இது போர்ஸ் பாருங்க, என்ன மாதிரி அடிக்குது போர்ஸ். இதுல வந்து அது விட்டு விட்டு வர மாதிரி தெரியுது, ஆனா நேர்ல பார்க்க அப்படி இல்ல. கொஞ்சம் இவ்வளவுதான் வைக்க முடியுமா? கம்மி பண்ணி வைக்க முடியாதா? இல்ல அந்த நாசல் மாத்தலாமா? ஸ்ப்ரே மாதிரி வர மாதிரி. ஐயோ நல்லா இருக்கேங்க.
ஏங்க நான் இதை எடுத்து டெய்லியும் தண்ணி ஊத்திக்கலாமா? கத்திரிக்காய் இது வந்து காஷ்மீரி மிளகா. லைட்டா தண்ணி, ரொம்ப தண்ணிலாம் இல்லாம சொட்டு நீர் பாசன மாதிரி இருக்கு. ஆனா ஃபுல் பேட்டரி ட்ரெயின் ஆகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதை. அதுக்கு நீங்க அந்த சரி. ஆனா செம்மையா இருக்குங்க. இந்த ஊர்ல நிலத்துக்குலாம் மருந்தடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா இத்தினூண்டு ஒரு கன்னுல அது வந்து டிசம்பர் பூச்செடி. வேஸ்ட் பண்ணாதீங்க, அது செடிக்கே ஊத்துங்க. செடி தான் நனைஞ்சிருக்கு. நாதுலே இல்லாம பண்ணனா இதுதான் வரும். பரவாயில்ல ஊத்துங்க. நமக்கு எவ்வளவு தூரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 அடி இருக்கும். ஆனா இங்க பாருங்க, வீடியோல பாருங்க எப்படி போகுது தண்ணின்னு. சரி, அவர் விட்டு விட்டு வர மாதிரி இருக்குல்ல, பார்க்கும்போது தெரியல. ஆமா, எந்த இடம் இந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு வருது பாரு, வருதா? ஆமா. அந்த பாசி மாதிரி இருக்கிறதுலாம் போகுது. எவ்வளவு பவர்? ஆமாப்பா, 1300க்கு வர்த்து தான். ஃபோர்ஸ் அடிக்குதுல. ஆமா, சேர்த்துக்கும். ஆமா, நம்ம விதை போட்டு வச்சு இப்ப பாத்தீங்கன்னா வண்டி ரொம்ப அழுக்கா இருக்கு. அந்த ப்ரெஷர் வாஷரை வச்சு இப்ப செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அழகுல வாஷ் பண்ணுது அப்படின்ட்டு. சைலன்சர் உள்ளதான் அடிச்சு வச்சிட போறீங்க. காட்டுங்க, அதை ஏன் கையில பிடிச்சிட்டு இருக்கீங்க? குளுக்குங்க ஃபர்ஸ்ட். உள்ள ஷாம்பு போட்டு குளிக்காச்சு. போனா போட்ட மேலே பாவமா இருக்கிற என் செல்ல குட்டியில தண்ணி தெச்சு விட்டுருக்காரு.
அங்க ஒண்ணும் இல்ல எதுக்கு எடுத்து வரீங்க